இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள, லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 தொடங்கி நீங்க வாசிச்சு பாருங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் வாசிச்சு காட்டுறேன். பாருங்க. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுங்க இருக்கு. அந்த 100 ஆடுல வந்துட்டு அந்த மனுஷன் கொண்டு போகுறான். கொண்டு போகிறதான நேரத்துல ஒரு ஆடு காணாம போயிட்டா கூட 99 ஆடு இருக்குதே, அந்த 99 ஆட வச்சுக்கின்னு நம்ம சந்தோஷப்படலான்ட்டு அந்த மனுஷன் நினைக்க மாட்டான். அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அந்த 99 ஆட்டையும் ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு, ஒரு இடத்துல அந்த ஆடுங்க மேய்ஞ்சிட்டு இருக்கட்டும்னிட்டு, அந்த ஆடுங்கள அந்த இடத்துல விட்டுட்டு, காணாம போன ஒரே ஒரு ஆட வந்து அந்த மனுஷன் தேடி சுத்தி திரிவான். அது முள்ளுல மாட்டினுக்கா, கல்லுல மாட்டின்னு இருக்குதா, இல்ல குச்சிங்கள்ல மாட்டிக்குதா, பொதார்ல போய் மாட்டின்னு இருக்குதா, இல்ல பாலைவனத்துல மாட்டின்னு இருக்கா, எங்க இருக்குன்னுட்டு அவன் வந்துட்டு எதையுமே பார்க்க மாட்டான். காணாம போன அந்த ஒரே ஒரு ஆட மட்டும் அவன் தேடி அலைஞ்சு கண்டுபிடிப்பான். அவன் கண்டுபிடிச்ச பிறகு அவன் சந்தோஷப்படுறது மட்டும் இல்ல, அவன் அயலாருக்கு போய் சொல்லுவான், நான் அந்த ஒரு ஆடு காணாம போச்சு, அந்த ஆடை நான் தேடினேன், அந்த ஆடு எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டுட்டு அவன் கொண்டு வரும்பொழுது எப்படி தெரியுமா கொண்டு வருவான்? தன் தோளின் மேல கொண்டு வருவான். ஏன் தன் தோளின் மேல கொண்டு வருவான்? ஏற்கனவே இந்த ஆடு வந்து பயந்துட்டு இருக்கும். அந்த பொதார்ல போய் மாட்டிக்கின்னு சிக்கிட்டு பயந்துட்டு இருக்கும். இப்போ அந்த ஆடை வந்து கொண்டு நடக்க வச்சிட்டுன்னு வரணும்னா, ஏற்கனவே பயந்து இருக்கிற ஆடு நடக்கணும்னா அதால முடியுங்களா? அதால முடியாது. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? காணாம போன அந்த ஆடை தன் தோளின் மேல சுமந்துட்டு வருவான். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு, புரிஞ்சுச்சிங்களா? அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? தன் தோளின் மேல அழகா போட்டுட்டு அந்த மனுஷன் பாருங்க ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ காணாம போயிட்ட, ஆனா என் கண்ணுக்கு நீ மறுபடியும் அகப்பட்டியன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த தோளின் மேல சுமந்து அவன் சந்தோஷமா திரும்பி வருவான். அதே போலதான் காணாம போன அந்த ஒரு ஆடை கத்த தேடி வருகிறது போலதான் ஒவ்வொருத்தர் மேலே என் தேவனாகிய கத்தர் எப்படி தெரியுங்களா இருக்கிறாரு? அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறார். அந்த இரக்கத்தோடு ஒவ்வொரு மனுஷரையும் தேடி வர்றாரு. தேடி வரும்பொழுது எந்த மனுஷங்க இயேசு ஏற்றுக்கிறாங்களோ அந்த மனுஷங்க இயேசு கிட்ட வந்துடுறாங்க. அப்ப என் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுங்களா? மிகுந்த சந்தோஷப்படுறாங்களாம். அப்போ மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல என்ன உண்டாகுதுங்களா? மிகுந்த சந்தோஷம் உண்டாகுகிறதுங்களாம். பாருங்க, நீங்க சபையில வந்துட்டு பார்க்கும்பொழுது எல்லாருமே விசுவாசிங்க இருப்பாங்க. ஒரு விசுவாசி 2 விசுவாசி வரலன்னா கூட ஊழியக்காரர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஐயோ, அந்த விசுவாசி வரலையே, அந்த விசுவாசிக்கு என்ன பிரச்சனை ஆச்சு, எதனா உடம்பு சரியில்லையா, இல்ல எங்கன்னா போயிருக்காங்களா, என்ன வீட்டுல பிரச்சனைன்னு தெரியலையான்னுட்டு அந்த உள்ளம் பயங்கரமா துடிக்கும். ஏன்? அவங்க வந்துட்டு தகப்பனா இருக்கிறதுனால, அந்த ஆடுகளை மேய்க்கிறதுனால, தகப்பனா இருந்து ஜனங்களை பாதுகாக்கிறதுனால அவங்களுடைய உள்ளம் அப்படி பதற்றா இருக்கும். அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்ம மேல வைத்த அன்பை அவர் கல்வாரி சிலுவையில அவர் வெளிப்படுத்தி காட்டினார். உங்களுக்காக ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன குழந்தை இருந்தானா, அந்த குழந்தை என்ன பண்றானா, அவன் வீட்டு மேல ஏறி போயிட்டானா. ஏறி போன அந்த குழந்தைக்கு இறங்குறதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியலங்களாம். அப்போ என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமாகுது, எனக்கு யாரோ உதவி செய்துக்கு இல்லையான்னு கூப்பிட்டுக்கிறான். கூப்பிட்டு வந்து அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்துட்டு ஓடி வந்து, என்னப்பா என்னப்பா, இறங்கி வாப்பா, நான் உன்னை காப்பாத்திடுறேன், வந்துடுன்னு. ஆனா இந்த குழந்தைக்குன்னா ஒரு பயம்னா பயம். ஐயோ, இவங்க நம்மள மேல இருந்து உஷாரா இருக்குவாங்களா, இல்ல கீழே போட்டுடுவாங்களா, நம்ம கீழே விழுந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை ரொம்ப பயந்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த நேரத்துல அவங்க தகப்பன் வந்துட்டு உடனே என்ன பண்றா தெரியுங்களா? அப்பா, மகன் பயப்படாத வா, நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன் வான்னு சொன்னதும் அந்த குழந்தை நெக்ஸ்ட் மினிட் எதனா யோசிப்பானா? உடனே எதுவுமே யோசிக்காம உடனே அவன் இறங்கி வருவான் மேல இருந்து. ஏன்னா என் தகப்பன் என்னை காப்பாத்துவார், என்னை கைவிட மாட்டார், எனக்கு கண்டிப்பா உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் என்ன பண்றா தெரியுங்களா? தூக்கி தன் தோளின் மேல வச்சுட்டு அந்த குழந்தைய இறக்கி கொண்டு வருவார். அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புற பிள்ளைங்களை, உங்களை இதுவரைக்கும் உங்களை தூக்கி சுமந்து வந்த தேவன் இனி வரப்போகிறதான நாட்களிலும் உங்களை தூக்கி சுமந்து வர அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த வேளையில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? எந்தெந்த காரியத்துக்கு நீங்க பயந்துட்டு இருக்கீங்க? ஆண்டவரே, எனக்கு உதவி இல்லாப்பா, என்னால முடியல ஆண்டவரேன்ட்டு ஒரு சில பிள்ளைங்க நீங்க யோசிக்கலாம், நான் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது எனக்கு தகப்பன் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம இருக்காங்க, எனக்கு அது போல தகப்பனுடைய அன்பு தெரியலையானிட்டு. ஆனா மனுஷருடைய அன்பு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை தூக்கி சுமந்து வந்தது. இதுவரைக்கும் தூக்கி சுமந்த தேவன் இனிமேலும் அவர் தூக்கி சுமக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். இந்த வேளையில கண்களை மூடி ஜெபிக்கலாங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா, காணாம போன ஒரே ஒரு ஆடு கண்டுபிடிக்கப்பட்ட போது அப்பா, அந்த மனுஷன் எவ்வளவு சந்தோஷம்
ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே போல ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா உம்மை விட்டு தூரமா போனாலும், உம்மை விட்டு அப்பா மறந்து போனாலும், என் தகப்பன் நீங்க ஒவ்வொருத்தரையும் தேடி போகிற தேவன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க தோளின் மேல சுமந்து நடத்துகிற தேவன் அப்பா. இதுவரைக்கும் நடத்தி வந்தவர், இனிமேலும் நீங்க நடத்த நீர் உண்மையுள்ளவரா இருக்கிறீங்க. பிள்ளைங்க எந்த காரியத்தை கொண்டும் அப்பா வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடிக்கு எனக்கு இயேசுவின் அன்பும் புரியல, எனக்கு தகப்பனுடைய அன்பும் புரியலன்னு சொல்லிட்டு ஏங்குறாங்களா, அந்த பிள்ளைங்க இயேசுவின் அன்பு அப்பா புரிந்து கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.